மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா துறை மற்றும் ஊடகத்துறை, இந்த இரண்டு துறைகளுமே தேசத்திற்கு எதிராக இருக்கிறது, இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களை சுட்டிக்காட்டி நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் நாம போட்டிருக்கோம். சினிமா துறையில வெளியாகக்கூடிய திரைப்படங்கள்ல எப்படியெல்லாம் தேச விரோத கருத்துக்கள், காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதே போல சின்னத்திரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல எப்படியெல்லாம் இந்துக்களுக்கு எதிராகவும் தேசத்திற்கு எதிராகவும் இவங்க காட்சிகளை அமைக்கிறாங்க, அதே போல நிகழ்ச்சிகளையும் தொகுக்கிறாங்க. அதையும் சுட்டி காட்டி நாம கண்டிச்சு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதே போல ஊடகங்களை கண்டித்தும் நிறைய வீடியோக்கள் நாம பேசியிருக்கோம். அந்த வரிசையில ஆதித்யா சேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சன் குழுமத்திற்கு சொந்தமான ஆதித்யா சேனல். இந்த ஆதித்யா சேனல்ல சமீபத்துல ஒரு ப்ரமோ ஒண்ணு வெளியாச்சு. அதுல பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை, சுதந்திர போராட்ட தியாகி, செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி அவரை கேலி செய்யும் விதமாக, அசிங்கப்படுத்தும் விதமாக ஒரு நிகழ்ச்சி ஒன்ன நடத்தியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செக்கிழுத்தாரு, அவர் அந்த செக்கிழுத்தது தொடர்பாக நக்கலாக சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதற்கு சில நடிகைகள் அவங்க அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சில பெண்கள் அந்த செக்கிழுத்ததை கேலி செய்யும் விதமாக அவங்க பதில் சொல்றாங்க. அதுக்கு இவங்களே ஆப்ஷனும் கொடுக்கறாங்க நிகழ்ச்சி சார்பா. என்ன அப்படின்னா, அவர் செக்கிழுத்தாரா, அதே போல சேலையை இழுத்தாரா அப்படிங்கிற மாதிரி சில ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கறாங்க. மிகவும் கீழ்த்தரமாக அதை எப்படி என்னால வாயாலையும் சொல்ல முடியல, அதே நேரத்துல அந்த வீடியோவையும் நம்ம சேனல்ல போட முடியல, ஏன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். சோ சமூக வலைதளங்கள்ல அதனுடைய வீடியோக்கள் Facebook, வாட்ஸ்அப் எல்லாத்திலயும் பரவிட்டு இருக்கு, கிடைச்சா பாருங்க, சரிங்களா? இப்போ வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அந்த 40 வருஷம் சிறையில செக்கிழுத்து இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த முக்கியமான தலைவர்கள்ல அவர் ஒருத்தர். அதாவது இந்தியாவிலேயே சுதந்திர போராட்டத்துல 40 வருஷம் ஜெயில இருந்தது யாருமே கிடையாது. அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தவர் சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அவரை எந்த அளவுக்கு நாம போற்றி பாடணும், புகழணும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஈவேரா சிலைகள் தான் இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்க கூடாது அப்படின்னு பேசினவனுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல சிலை இருக்கு. ஆனா வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருக்கட்டும், மருது பாண்டியர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அதிகமாக சிலை என்பது கிடையாது. இதற்கு காரணம் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி. அப்படி இருக்கும் பொழுது இப்போ திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முடிஞ்சாலும் இந்த திராவிட கட்சிகள் மற்றும் அந்த குடும்பத்தினர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் தமிழர்கள் மீதான வன்மம், இந்த நாட்டோட சுதந்திர போராட்ட தியாகிகள் மீதான வன்மம் இன்னும் போகவே இல்லைங்க. இந்த சன் குழுமம் இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஆண்டு காலமாக தேசத்திற்கு எதிராக நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், நிறைய திரைப்படங்கள் இதெல்லாம் இவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்து விரோத கருத்துக்களை இவங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல வைப்பாங்க, சீரியல்கள்ல வைப்பாங்க. அதெல்லாம் நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது சுதந்திரத்துக்காக தன்னோட வாழ்நாள் முழுக்க சிறையிலே கழித்த அந்த சிதம்பரம் பிள்ளை அவர்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அது அவரை ஏன் காமெடியா மாத்தணும்? இப்ப காமெடி பண்றதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குங்க. அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களை வச்சு ஏன் காமெடி பண்ணணும்? இத எப்படி சொல்றதுன்னா, தமிழர் வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம், சுதந்திர போராட்ட தியாகிகள் மீதான அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திராவிட கும்பலுக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கினதே பிடிக்கல, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதே பிடிக்கல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகும் ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு, அதாவது லண்டன்ல இருந்துகிட்டாவது சென்னை மாகாணத்தை ஆளணும், சென்னை மாகாணத்துக்கு மட்டும் சுதந்திரம் தராதீங்க அப்படின்னு பேசின கும்பல் தான் இந்த திராவிட கும்பல். இந்த திராவிட கும்பல் இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றிய வரலாறு மாணவர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே பாடநூல்களில் இருந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் சம்பந்தமான அனைத்து பாடத்திட்டங்களையும் நீக்கிய கும்பல் தான் இந்த திருட்டு திராவிட கும்பல். பாடத்திட்டத்துல ஈவேரா, பெரியாரு, இப்ப கருணாநிதி எல்லாம் சேர்த்திருந்தாங்களாம் லாஸ்ட் திமுக ஆட்சியில. இந்த மாதிரி இந்த திராவிட சித்தாந்தம் கொண்ட இந்த திருட்டு திராவிடர்கள் அவங்க தொடர்பான வரலாறுகளையும், அதே போல நம்மள ஆண்டாம் பாத்தீங்களா, நம்மள அடக்கி ஆண்ட அந்த ஆங்கிலேயர்கள், கொடுங்கோல் ஆங்கிலேயர்கள், அப்புறம் நிறைய இஸ்லாமிய மன்னர்கள்லாம் படையெடுத்து வந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் பெரிய தியாகிகள் போல இவங்களையெல்லாம் நல்லவர்கள் போல சித்தரித்து நம்ம பாடத்திட்டத்துல நிறைய பாடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது புத்தகங்கள்ல.
ஆனா சிதம்பரம் பிள்ளை அவர்களாக இருக்கட்டும், வேலு நாச்சியாராக இருக்கட்டும், மருதுபாண்டியர்களாக இருக்கட்டும், இன்னும் தமிழ்நாடு முழுக்க திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போராடிய பல தியாகிகளினுடைய வரலாறுகளை மூடி மறைத்ததுதான் இந்த திராவிடம் செய்த சூழ்ச்சி. இப்படிப்பட்ட இந்த திராவிட குடும்பம் ஒரு சேனல் நடத்துறாங்க. அந்த சேனல்ல நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செக்கு இழுத்தாரா, என்ன இழுத்தாரு, அவர் செக்கு இழுத்தாரா, சேலையை இழுத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு அதுக்கு 4 ஆப்ஷனையும் கொடுத்து எந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்த முடியுமோ, அவருடைய தியாகத்தை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆதித்யா சேனலுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அசிங்கப்படுத்தினதுக்காக ஆதித்யா சேனலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வேண்டும். பாஜகவாக இருக்கட்டும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஆதித்யா சேனல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தணும். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் செயல்படுறீங்க அப்படின்னா, உங்க உடம்புல ஓடுவது இந்த நாட்டினுடைய சுதந்திர ரத்தம் அப்படின்னா, தயவு செய்து ஆதித்யா சேனல் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் போராட்டம் நடத்த வேண்டும். அந்த தொலைக்காட்சி அலுவலகங்களை அடிச்சு நொறுக்கினாலும் தப்பே இல்லை. இப்ப வெள்ளாளர் சங்கங்கள் தங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காங்க, ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. இருக்கட்டும், அவங்களும் ஒரு பக்கம் செய்யட்டும். எல்லா சமுதாய மக்களும் வாங்க, வெள்ளாளர்கள் மட்டும் வரணும்னு அவசியம் இல்ல. வன்னியர்கள் வாங்க, முக்குளத்தோர் சமூகம் வாங்க, நாடார் சமூகம் வாங்க, அதே போல கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் அவங்க வாங்க, பறையர் சமூகங்கள் வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதி அமைப்புகள், நீங்க உங்களுடைய ஜாதிக்காக, நீங்க உங்களுடைய சமூகத்துக்காக நீங்க நிறைய விஷயங்கள் குரல் கொடுத்திருக்கீங்க. ஆனா சிதம்பரம் பிள்ளை போன்ற பல தியாகிகள் இந்த நாட்டுக்காக அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட எந்த ஒரு சமுதாயத்துக்கான தலைவர்லாம் கிடையாது. இப்ப நான் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் தான். ஆனா சிதம்பரம் பிள்ளை அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த அளவுக்கு அவரை நேசிக்கக்கூடியவர்கள்ல நானும் ஒருவன். ஏன்னா அந்த 40 வருஷம் சிறையில செக்கு இழுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மாடே இழுக்கிறதுக்கு தயங்குற ஒரு செக்கு அது. ஆனா அந்த காலத்துல செக்கு எல்லாம் எவ்வளவு வலிமையா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அந்த செக்கு இழுக்கிறதுலாம் மாடே திணறும். மாடே திணறக்கூடிய செக்கை 40 வருஷம் தொடர்ச்சியா இழுத்தவர். அதுவும் உடம்புல கை கால எல்லாம் சங்கிலியை போட்டு கட்டிடுவாங்களாம் வெள்ளக்காரனுங்க. அவர் செக்கு இழுக்கும் போது சாட்டையாலே அடிப்பானுங்களாம், அதாவது லத்திய வச்சு அடிச்சுட்டே இருப்பானுங்களாம். அந்த அளவிற்கு 40 வருஷம் சிறை தண்டனை அனுபவித்து, கொடுமையை அனுபவித்து, கடைசியில கேட்க நாதி இல்லாமல் இறந்து போனார் இந்த மக்களுக்காக போராடி. சரிங்களா? இன்னைக்கு சிதம்பரம் பிள்ளை அவர்களை வைத்து சில பேர்லாம் அரசியல் பண்றாங்க. அந்த சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வாரிசுகளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இங்க செய்யறதுக்கு யாரும் முன் வரல. அவருக்கு மாலை போடுறது, அவரோட நினைவு நாள் வந்தா மாலை போடுறது அதோட சரி. தயவு செஞ்சு சொல்றேன், இப்பவாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து சமுதாய சங்கங்களும் தயவு செய்து ஒன்றிணைந்து இந்த ஆதித்யா சேனலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த அலுவலகத்தின் முன்பாக நீங்கள் செய்ய வேண்டும். தமிழர்கள் செய்ய வேண்டும். அதே போல இந்துத்துவா தேசியவாதம் பேசக்கூடிய கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுறவங்களா இருந்தாலும் சரி, இந்துத்துவ அரசியல் பேசுறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அவர் ஒட்டுமொத்த இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு தியாகி. அதனால எல்லாரும் போராட்டம் செய்து கண்டனத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். அந்த சேனலை தடை செய்வதற்கு பாஜக நடவடிக்கை எடுக்கணும். டெல்லி வரைக்கும் புகார் கொடுக்கணும். இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டெல்லி வரைக்கும் புகார் கொடுத்து அந்த சேனலை தடை செய்யும் அளவிற்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு தேசப்பற்று இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புவோம். சரிங்களா? பொதுமக்கள் நாங்க நம்புவோம். இல்லன்னா நீங்க அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு தான் நாங்க எடுத்துப்போம். எல்லா கட்சிக்கும் பொதுவா தான் நான் சொல்றேன். இந்த பதிவுடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.